வெனஸ்டே ஈவினிங் பாப்பாவை பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூல் வரைக்கும் போயிருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஃபரில் நான்ஸ்டிக் பேனும் தவாவும் வாங்கியிருந்தேன். அதனாலேயே வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த தோசைக்கல்லை வந்துட்டு யூஸ் பண்ணாமையே விட்டுட்டேன். அதுவும் துரு பிடிச்சிருச்சா, சரி இன்றைக்கி தான் அதை சீசனிங் பண்ணி வைக்கலான்னு எடுத்தேன். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கல்லுப்பு சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு தோசைக்கல்லையே வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து கலர் மாற விட்டு மாற்றி எடுத்து வச்சுருங்க. பாதி நறுக்கின வெங்காயத்தை லைட்டாக எண்ணெயில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சீசனிங் பண்ண தோசைக்கல் ரெடி. அடுத்து கொஞ்சம் கெட்டியாக கல் தோசை மாதிரி நிறைய எண்ணெய் விட்டு ஒரு தோசை சுட்டேன். ஃபஸ்ட்டு சுட்ட தோசை கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருந்தாலும் நல்லா வந்துருச்சு. எப்பயுமே சீசனிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சுடுற தோசை சாப்பிடக்கூடாது. அடுத்து செகண்டாக கொஞ்சம் மெல்லிஸாக சுட்டேன். இது பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ வீட்டில் ஈஸியாகவே சீசனிங் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.